என்னதான் திமுகவில் சீனியர் மோஸ்ட் என்றாலும் அடிக்கடி வாயால் வம்பு வளர்க்கும் முக்கிய பிரகஸ்பதி அமைச்சர் துரைமுருகன் என்பது அனைவரும் அறிந்ததுதான். அதிமுகவினரை ஊனமுற்றவர்கள் என குறிப்பிட்டு பேசினார். அப்போது அமைச்சர் துரைமுருகன் பயன்படுத்திய வார்த்தைகள் மாற்றுத்திறனாளிகளின் இயலாமையை குறிப்பிடும் வகையில் இருந்தது கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது. செங்கோட்டை போனார் என்றார். அப்பதான் என்கிட்ட சொன்னாரு, அவர் அதுக்கு போற இவர் போனது இந்த அலையன்ஸுக்கு போனாரு, அவர் போனது சசிகலா விமர்சனம் போயிருக்காரு, ஒவ்வொரு அலையன்ஸார். ஆக இனி இவங்களை பிடிச்சி நொண்டி குண்டி கூடு கூடு இதுல சேர்த்து எங்களை எதிர்க்க பார்க்கறீங்க. ஆனா அவற்றையெல்லாம் நாங்கள் சமாளிக்க தயாராக இருக்கிறவங்க. ஊனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்பதால் தான் மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தையை கொண்டு வந்தார் கலைஞர் கருணாநிதி. மாற்றுத்திறன் கொண்டவர்கள் என்பதால் தான் அப்படி ஒரு வார்த்தை கொண்டு வரப்பட்டது என்ற நிலையில் உடல் இயலாமையை இழிவு செய்யும் வகையில் எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்த துரைமுருகனின் பேச்சுதான் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து டெல்லி மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தில் புகாரும் பதிவானது. இந்த நிலையில் தனது பேச்சுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அமைச்சர் துரைமுருகன். கலைஞரால் வளர்க்கப்பட்ட தாமே இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டதாக கூறியிருக்கும் துரைமுருகன், இதனால் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் புண்பட்டிருக்கும் என்பதால் வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் இனிமேல் இத்தகைய நிகழ்வு நடக்காது எனவும் துரைமுருகன் உறுதி அளித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு பதிலடியாக பேசுவதாக நினைத்து வட மாநிலத்தவர்கள் குறித்து கொச்சையாக பேசினார் அமைச்சர் துரைமுருகன். அதாவது அங்க ஒருத்திய 5 பேர் திருமணம் செய்வார்கள் என ஆரம்பித்து அமைச்சர் துரைமுருகன் பேசிய விஷயங்கள் முகம் சுழிக்க வைத்தது. ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்னா கோச்சுக்காதீங்க. நான் அங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி, அவ்வளவுதான், கதவு சாத்திருக்கோம். அவன் அப்படி இல்ல, 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தியே தான் கல்யாணம் பண்ணிக்குவான். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இன்னும் மாடா இருக்கிறாங்க, இன்னும் மாடா இருக்கிறான், வயசு ஒருத்தன் போடுமே கல்யாணம் 5 பேருக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். இதான் நார்த் இந்தியாவின் சட்டம். ஒருத்திக்கு 5 பேர்னா ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோ, 4 பேர் என்னோட இன்னும் பண்ணி இருக்கிறான், இன்னும் பண்ணி இருக்கானோ. கடந்த மாதம் வேலூரில் நடந்த கூட்டத்தில் வைத்து அமைச்சர் துரைமுருகன் இப்படி பேசியதே கடும் கண்டனம் எழ காரணமாக இருந்த நிலையில் தற்போது தென்காசி கூட்டத்திலும் அதே மாதிரி அதே கொச்சையான கருத்தை பேசியிருக்கிறார். கொழுந்தனாக இருக்கிறவன் அண்ணியுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டான். தலைவரே அண்ணி கோயில் சோறு போட்டிருப்பான். இது எங்கள் பண்பாடு. ஆனால் உங்கள் பண்பாடு என்ன? ஒருத்திய 5 பேரை கல்யாணம் பண்ணிக்குவான், ஒருத்தன் உள்ள போயிடுவான், 4 பேர் வெளியே இருப்பான், இன்னும் மாட்டா பண்றான்னு கேட்பான், நமக்கு எப்படா சான்ஸ் கேட்பான். இந்த அராஜகம் உங்களுக்கா எங்களுக்கா? எங்களை பார்த்தா நாகரிகம் மற்றவர்கள் சொல்லுகிறீர்கள். மூத்த அமைச்சராக இருந்து கொண்டு இங்கீதம் இல்லாமல் பொதுவெளியில் முகம் சுழிக்க வைக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் துரைமுருகன் தற்போது மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். அதுவும் பொன்முடியின் பதவி நீக்கத்தால் பயந்து போன துரைமுருகன் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என வருத்தம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 5ஆம் தேதி சனிக்கிழமை நடந்த கூட்டத்தில் தான் அமைச்சர் துரைமுருகன் இப்படி பேசினார் என்ற நிலையில் அப்போதே மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் அமைதியாக இருந்த அமைச்சர் துரைமுருகன் பொன்முடி மீதான ஆக்ஷன் காரணமாக தாமாக முன்வந்து மன்னிப்பு கோரி உள்ளார். ஏற்கனவே கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கட்டுப்பாடின்றி பேசுவதாக கோபத்தில் இருக்கும் தலைமை அடுத்தடுத்து பதவி பறிப்பு நடவடிக்கையில் ஈடுபடலாம் என கூறப்பட்ட நிலையில் அவசரமாக மன்னிப்பு கேட்டு பதவியை காப்பாற்றிக் கொண்டார் மூத்த அமைச்சர் துரைமுருகன்.